வணக்கங்க. நான் தமிழ்ச்செல்வன், ஈரோடு தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆகஸ்ட் 22 சென்னை நாள். சென்னை நாளை வந்து பல்வேறு தளங்கள்ல பல்வேறு தரப்பினர் வந்து கொண்டாடி இருக்காங்க. இந்த கொண்டாட்டத்துக்கான காணொளிகளும் பதிவுகளும் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரவலா வந்துட்டு இருக்குது. இதுல பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, சென்னையில மெட்ராஸ் தினம், மெட்ராஸ் தினம், மெட்ராஸ் தின வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. கிபி 1639 மெட்ராஸ் மாகாணமா உருவெடுத்த 1950 ஜனவரியில மெட்ராஸ் மாநிலமா உருவான 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு அப்படின்னு பெயர் பெற்ற அதுக்குள்ள மெட்ராஸ் மதராசப்பட்டினமும் சென்னப்பட்டினமும் சேர்ந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு 1996 பெயர் பெற்றது. சென்னைன்னு பெயர் பெற்று கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 29 30 ஆண்டு ஆகுது. இதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த மெட்ராஸ் ஏங்க கட்டிட்டு அழுகணும், மெட்ராஸ் தினம் மெட்ராஸ் தினம், ஏன் சென்னை நாள்னு அழகா தமிழ்ல சொல்லலாமே, தமிழ்ல வாழ்த்து சொல்லலாம். அதே போலதான் நம்ம குழந்தைகளோட பிறந்தநாளும் சரி, நம்ம பிறந்தநாளும் சரி, கொண்டாட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடியது தான். அந்த கொண்டாட்டத்துல வந்து நம்ம வந்து அந்நிய மொழியில வந்து ஆங்கில பாடல தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் பெரும்பாலும். அதற்காக தான் பாவலர் அறிவுமதி அவங்க நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும்னு அழகு தமிழ்ல சர்க்கரை தமிழ் அள்ளி ஒரு பாடலை படைச்சிருக்காங்க. அந்த பாடலை தமிழ்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தமிழ்ல பயன்படுத்துவோம், தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்திக்குவோம், தமிழுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி.